நண்பர்களே, அதாவது என்ன ஆச்சுன்னா, ஒரு என்னைய சொல்லணும். நான் பாட்டுக்கு சிவனேன்னு போயிருக்கலாம். கேட்கல. நானே தான் தேடி போயி, என் மேல நானே வன்மத்த தூக்கி ஊத்திக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு லாஸ்ட் 1 வீக்காவே நீங்க மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு நியூஸ கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. சைனால பயங்கரமா வந்து வைரஸ் பரவிட்டு இருக்குது. மறுபடியும் லாக்டவுன் வந்துரும்னு பார்த்தீங்களா இல்லையா? பார்த்திருப்பீங்க. உங்கள்லயே நெறைய பேரு, இன்ஃபாக்ட் ஆயிரக்கணக்குல எனக்கு Instagramல டிஎம் அப்படியே தட்டி விட்டு, "மதனு லாக்டவுன பத்தி பேசு. மறுபடியும் கொரோனா வைரஸ் வரப்போகுது பாரு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னலாமோ எனக்கு மெசேஜ். என்னைய நீங்க என்ன கேட்டிருக்கீங்க? மதன் இந்த ஹிஸ்டரி பத்தி பேசு, மிஸ்ட்ரி பத்தி பேசு, இந்த டாப் 10லாம் போடு, அதுதான் வேணும்னு. ஸோ அந்த மாதிரி கன்டென்ட் நான் மேக் பண்ணி நான் பாட்டுக்கு 2025 அப்படி தான் ஆரம்பிக்கிறேன். இப்படி ஆரம்பிச்சுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சைடுல 4 பேரு ஸ்குவாட் தான். யாரோ இல்ல, நீங்க தான். வந்துட்டு மதனு சைனால என்ன நடந்துச்சு தெரியுமா? சைனால என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்படின்னு சரி ஓகேப்பா, சைனால என்னதான் நடக்குது? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள மறுபடியும் வருவோம் அப்படின்னு போய் பார்த்தா, அங்க வந்து இந்த ஒரு வைரஸ் பரவுது. அங்க ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் செயின்லாம் ஓவர்ஃப்ளோ ஆயிட்டு இருக்குது. எல்லாருக்குமே பயங்கரமா நோய் இருக்குதுன்னுலாம் மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிற முக்கியமான மீடியா ஹவுஸஸே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தேடி பார்த்தோம்னா அப்படிலாம் இல்லையே. முழுக்க முழுக்க பொய் கதையா இருக்கே. இது ரூமரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இத ஃபேக்ட் செக் பண்ணுவோம். மக்கள் கிட்ட வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பயப்படாதீங்க. நெறைய பேர் சைனால ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. நெறைய பேரோட குழந்தைங்க இருப்பாங்க. பயந்துராதீங்க. மெடிக்கல் படிக்கிறதுக்குலாம் நெறைய பேர் போவாங்க. ஸோ பயந்துராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோல நான் என்ன சொல்றேன்? 3 நாளுக்கு முன்னாடி போட்ட வீடியோ தான். நீங்களே போய் கிளிக் பண்ணி முழுசா தயவு செஞ்சு பார்த்துருங்க. அது 25% தான் கடைசியில முடியிற வரைக்கும் பார்த்துருக்கீங்க. தயவு செஞ்சு வீடியோ முழுசா பாருங்க. ஸோ நான் பாட்டுக்கு இந்த மிஸ்ட்ரி வீடியோவே போட்டு போலாமா? நான் என்ன பண்றேன்? சரி ஓகே. மக்கள் ரொம்ப பதறி போயிருக்காங்க. அப்படின்லாம் எதுவும் இல்லங்கிறத கிளாரிஃபை பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு வீடியோவா எடுத்து போடுறேன். ஓகேவா மக்களே? ஸோ அதை தான் ஒரு வீடியோவை போட்டேன். இன்ஃபேக்ட் அந்த வீடியோவில் நான் கடைசியில் முடிக்கிறப்போ ரொம்ப தெளிவாக சொன்னேன். கோவிட் வைப்ஸ் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளுக்கு அது அப்படி தான் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இது நீங்கள் பதறலாம் தேவையில்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பார்த்துட்டு போச்சு சைனாவில் புது வைரஸ் வந்துட்டு இருக்குது, நம்ம ஊருக்குள்ளே பரவ போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இதை அனுப்பிச்சு ஃபேக்ட் செக் பண்ணி விடுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, காலையிலேருந்து ஓகேவா, நீங்களே ஒரு 2 நாளாக காலையிலேருந்து மதன் வந்து ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணுறான். மதன் ரூமர் டேய் காண்டாயிடு. நான் தான் சொல்கிறேன் இல்லை, எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கும். நான் சீரியஸாக சொல்கிறேன். நம்ம சும்மா உட்காந்துட்டு இருப்போம். கிட்ட ஒரு ஃப்ரெண்டு பயங்கர சோகத்தில் இருப்பான். இவன் கிட்ட பேசினா இவன் நம்மளை ஏதாவது சொல்லுவான். சரி வேணான்னு தாண்டி போகிறப்போ ரொம்ப அழுதுட்டு இருப்பான். சரி என்னடா இவன் இவ்வளோ பதறிட்டு இருக்கான், இவன் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்போன்னா அவனுக்கும் ஆளுக்கும் ஒரு சண்டை இருக்கும். நம்ம மனசு கேட்காது, நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டானே, சரி ஓகேடா நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் பேசி சமாளித்து வைக்கலான்னு பார்த்தா அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு உன்னால தானே நாங்கள் சண்டை போடுறோன்னு சம்மந்தமே இல்லாமல் நம்ம மேலே திருப்பி விடுவாங்க. டேய் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன்டா, நான் உன் நண்பன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இங்கே வந்து கடைசியில் வதந்தியை பரப்புறது நான் போட்டாங்க. டே வீடியோ முழுசா பாருங்கடா, வீடியோ தயவு செஞ்சு பாருங்கடா, முழுசா பாருங்களா. முதல்ல பாயிண்ட்ல இருந்தே நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்படிலாம் இருக்குடா, அதெல்லாம் போயிடா, அது யார் அந்த பொய்யை பரப்புறாங்கன்னு வேற சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் ஃபேக்ட் செக் பண்ணால் கடைசியில் பள்ளியை தூக்கி நம்ம மேலே போட பார்க்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நம்மளால் ஸ்பாட் பண்ண முடியுது. நம்ம ஜென்ரலாகவே மதன் கௌரியை வந்து ஒரு அட்டாக் பண்ணணும்னு ஒரு ஓனாய் கூட்டம் காத்துட்ருக்குல்ல. ஸோ என்னதான் என்னோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் என்னை மட்டும் இல்லை, இது நிறைய யூடியூபர்ஸ்க்கு நடக்கும். எல்லா யூடியூபர்ஸ்க்குமே நடக்கும். நிறையாலாம் இல்லை, எல்லாருக்குமே நடக்கும். ஸோ ஒன்ஸ் வி க்ரோ பியாண்ட் அ பாயிண்ட், நம்ம எல்லாருக்குமே எப்படின்னா, நம்ம என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நம்மளோட சைக்காலஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒருத்தன் வளரலாம், ஆனால் அவன் வளர்றது நான் நினைக்கிற அளவுக்கு தான் வளரணும். நம்மளை விட பெரிய ஆகிட்டானா நம்மளுக்கு அவனை பிடிக்காம போயிடுது. இந்த மாதிரி நினைக்கக்கூடிய சில ஈகோ ஹர்ட் ஆகுறப்போ அவங்க ஏதாவது ஒன்று சம்மந்தமே இல்லாமல் நடக்கிற கூட நம்ம தலையில் கட்ட பார்க்குறாங்க. இது கிளாசிக் எக்ஸாம்பிள். 2வது ஒன்று இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் கதை பெருசாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்குறேன், ஒருத்தன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். மதன் வந்து இந்த கட்சி, மதன் அந்த கட்சி. எந்த ஒரு கமெண்ட் செக்ஷன் இது இந்த கட்சிக்காரங்க பிரச்சனை பெரிய தலைவலியாக போயிடுச்சு. யூடியூப் ஆரம்பிச்சப்போலாம் இப்படிலாம் இல்லைங்க. எதை பேசினாலும் இவன் இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன், இது கூட சார்பு அது கூட சார்பு. ஒருத்தன் நியாயமாக இருக்கவே கூடாதா? பெட்டி பெருமாள்ரா. இல்ல கத்தி குத்து கம்ப. டேய் டீச்சர் வீர சொன்னாதே வெட்டு வேலுப்பா. என்ன அவன் வயசுக்கு ஒரு பேர் வைக்கிறா? ஒருத்தன் வந்து மக்கள் பக்கம் நிற்கவே கூடாதா? ஒன்று ஊப்பிங்கிறது, இல்லை சங்கிங்கிறது, இல்லை தம்பிங்கிறது, எவனையாவது ஒருத்தன் சேர்த்து விட்டே இருக்கிறது ஏதாவது ஒரு கட்சியில். அதில் அவங்களுக்குள்ளே குழப்பம். ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொருத்தையும் ஒவ்வொன்றும் நினச்சிக்கிறான். இவன் இந்த கட்சி அந்த கட்சி இந்த கட்சினா ஒரு டேஷும் கிடையாது. சரியா? நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது. எனக்கு ரொம்ப ஜென்யூனாக ஒரு பிரச்சனைன்னு இருந்துச்சுன்னா விக்டிம் சைடு நிற்கணும். அவ்வளோதான் என்னோட கட்சி. எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் இருக்கட்டுமே, பாதிக்கப்படுறவங்க சைடு இருந்து பேசணும். அப்புறம் நான் பேசுகிறதுலையும் லிமிட் இருக்குது. இப்போது த்ரூராட்டி மாதிரி நம்ம ஜெர்மனியில் உட்காந்துக்கிட்டோன்னா என்னன்னாலும் பேசலாம். எல்லாத்தையும் வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேச முடியாது. அதை மீறிலாம் நம்ம பேசினோன்னா நம்ம மேலே தப்பாயிடும். ஸோ நம்மளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் நான் இங்கேருந்து வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன்.
மெஜாரிட்டி உங்களில் நிறைய பேருக்கு புரியும். பட் இதை புரிஞ்சிக்காம ஒரு கேங் இருக்காங்கல்ல, எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருப்பாங்க. நீங்கள் எந்த கொள்கையை எடுத்துக்கிட்டிங்கனாலும், எந்த கட்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும், எந்த ஐடியாவனாலும் எடுத்துக்கோங்களேன். இப்போ நானே ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு. என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர்னா அவர் என்ன தப்பு பண்ணாலும் என் கண்ணுக்கு தெரியாது. நான் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக தான் இருப்பேன். சேம் அந்த மாதிரி நான் வந்து அதில் ஒரு ரொம்ப அளவு கடந்த பாசம் இருக்கிறப்போ நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கணும். நம்ம அதை கற்றுக்கலைன்னா யார் ஒரு நியாயமான கிரிட்டிக் எடுத்து வச்சாலும் அவனை போட்டு எதையாவது ஒரு சைடு சேர்த்து விட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணுறது. ஸோ இந்த கேங்கும் இருக்காங்கல்ல, இந்த அரசியல் கேங்கு, அவங்களும் இதில் எப்போவுமே சேர்ந்துக்கிறாங்க. சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கட்சியோட சேர்த்து வச்சு பேசுகிறது. ஏன் ஒரு மாதிரி நான் இதெல்லாம் அட்ரஸே பண்ண மாட்டேன், எப்போவுமே தாண்டி போயிடுவேன். பட் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கடைசியில் நம்ம சின்ன வயசில் இருக்கிறப்போ நம்மளோட அப்பா அம்மா இருப்பாங்கல்ல, நம்ம அப்பா அம்மா அப்புறம் தம்பி தங்கச்சி இல்லை அண்ணன் அக்கா யாராவது இருந்தாங்கன்னா சின்ன வயசில் சொல்லுவாங்க, நீ எங்களுக்கே எங்கள் அப்பா அம்மாக்கே பிறக்கல, நீ வந்து குப்பை தொட்டியிலேருந்து அவனை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து இதை கேட்ட உடனே டேய் கலாய்கிறான்டான்னு நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு டவுட்டு, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டை விதைச்சிருவாங்களா நம்ம மனசுக்குள்ளே. அந்த மாதிரி நம்ம ஸ்குவாடுக்குள்ளேயே வந்து இந்த சந்தேகத்தை விதைக்கிற 4 பேர் உள்ளுக்குள்ளே சொசைட்டியில் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதை நான் அட்ரஸ் பண்ணணும். அட் சம் பாயிண்ட் இன் டைம் நான் இதை பேசலாம்னு நினச்சேன். அல்வா மாதிரி இதையே கூப்பிட்டுட்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், முக்கால்வாசி நேரம் என்னையை பற்றி மட்டும் இல்லை, யாரை பற்றி வேணாலும் இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா வந்து கம்ப்ளீட்டாக வந்து போலரைஸ்டாக இருக்குது. போலரைஸ்னால் ஏதாவது ஒரு பக்கம் நின்று தான் ஆகணும். இதுக்குள்ளே நான் எந்த சைடும் எடுக்காமல் நிற்கிறேன் தெரியுமா, அதுதான் இருக்கிறதுலே பெரிய தலைவலி. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த சார்பும் கிடையாது, யார் கூடயும் சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது, இப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் நம்ம கேஷுவலுக்கு சில வீடியோஸ் நம்ம ஜாலி நமக்கு தெரிஞ்சே பேசுவோம். நான் பாபா வாங்க நாஸ்டடமஸ் இதெல்லாம் சும்மா ஜாலி கண்டென்ட்டு. வருஷம் முடிகிறப்போ இது நம்ம சேனலில் வந்து ஒரு ஆனுவல் ஃபெஸ்ட் மாதிரி வருதா இல்லையாங்கிறதெல்லாம் ஜாலியாக என்ன சொல்லி வச்சுருக்காங்கன்னு மீடியாவில் பேசுகிறாங்கிறத நான் ரிப்போர்ட் பண்ணுறேன். நான் எங்கேயாவது நான் ஜேர்னலிஸ்ட்டுன்னு கிளைம் பண்ணேனா, நான் ரிசர்ச்சர்னு நான் கிளைம் பண்ணேனா, நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய 7 மில்லியன் பீப்புளோட 100% ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டு எப்படி பேசுகிறானோ நான் அப்படி தான் பேசுவேன். என்னை நிறைய பேர் கேட்பாங்க, உன்னை என்னன்னு கேட்டகரைஸ் பண்ணுவேன்னு. எனக்குன்னு ஒரு கேட்டகரி வந்து சோஷியல் கமெண்டேட்டர். நான் ரிசர்ச்சர் கிடையாது, நான் ஜேர்னலிஸ்ட் கிடையாது. சொசைட்டியில் நடக்கிற விஷயங்களை கமெண்ட் பண்ணுற ஒருத்தன். ஓகேவா? 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து டின்னரில் பேசுகிறப்ப எப்படி பேசுவாங்க, வீட்டில் அப்பா அம்மா எப்படி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிப்பாங்க, அந்த மாதிரி பேசுகிற ஒருத்தன். ஒரு வீட்லேயும் ஒரு தம்பியாவோ அண்ணனாவோ இருந்துட்டு இருக்கிற ஒரு பையன். ஸோ அந்த கான்வர்சேஷனை அந்த லெவலில் தான் பேசணும்னு எனக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. ரொம்ப டீட்டெயில்டாக கிராஃபிக்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக மியூசிக்லாம் வச்சு பயங்கரமாக 4 ஸ்டாட்ஸ் எல்லாம் போட்டு பேசுகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து எனக்கு கொண்டு வந்து வச்சிட்டிங்க. ஓகேவா? ஐ ஹேவ் அ டீம், எல்லாமே இருக்குது. அது பண்ணுறது எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். அப்படி பண்ணீங்கன்னா நீங்கள் என்னை தள்ளி போயிச்சு பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுதானே பண்ணுறதுக்கு நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் இருக்காங்க, அதே நீங்கள் பார்த்துட்டு போயிடுவீங்கல்ல. த ரீசன் வை பீப்புள் ஆர் கனெக்டட் டு மீ, நீங்கள் ஏன் கூட கனெக்ட் ஆகிருக்கீங்கனால், நான் ஒரு ஃப்ரெண்டாக உங்ககிட்ட இருக்கேன், ஒரு பிரதராக இருக்கேன், மனசு தொட்டு சொல்லுங்கள். ஓகேவா? அட் சம் பாயிண்ட் இன் டைம் நீங்கள் வந்து என்னை எங்கேயோ வெளியே பார்க்குறீங்கன்னா என்கிட்ட வந்து பேசுவாங்க. நான் நிறைய டைம் இதை கவனிச்சிருக்கேன். யார்கிட்டையுமே வந்து இத்தனை பேர் வெளியே போகிறப்போ வந்து பேச மாட்டாங்க, வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் என்கிட்ட வந்து பேசுவாங்க, உரிமையாக என்கிட்ட பேசுகிறப்போ ஐ ஃபீல் ஐ ஹேவ் தட் கனெக்ட் அண்ட் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன். ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நான் வச்சுக்கிட்டு இந்த ஜீபூம்பாலாம் நான் பண்ண வேணாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் அடுத்து இந்த பொலிட்டிக்ஸ் அந்த டயத்துலேருந்தே இருந்துட்டு இருந்தது, இவனை மாதிரி பேசு அவனை மாதிரி பேசு, அப்படிலாம் பேச முடியாது ப்ரோ. நீங்கள் பேசுங்களேன், அவ்வளோ சொல்கிறீங்கல்ல, நீங்கள் பேசுங்க. அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து துபாயில் வாழ்ந்துட்டு இருந்தேனாலோ, நான் வந்து மஸ்கட்டில் இருந்தேனாலோ, ஜெர்மனிலையோ கனடாலையோ இருந்தேன்னா ஏதாவது பண்ணலாம். நம்ம எங்கே இருக்கோம் என்ன பண்ணிருக்கோங்கிறது நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இந்த சும்மா எதையாவது பேசணும்னு பேசிகிட்டு இருக்காதீங்க. பேசலாம், உரிமை தான், அது வந்து தப்பு கிடையாது. பட் அது வந்து சம்டைம்ஸ் இந்த சைடில் என்னை அஃபெக்ட் பண்ணணும்லாம் சொல்லி இப்போ நான் அதெல்லாம் தாண்டிட்டேன். பட்டு ஒரு மாதிரி மரமாயாச்சு எனக்கு. என்னன்னா, ஆனால் இதை பேசுகிறதுமே ஒரு விதத்தில் பொய்ன்னு தெரிஞ்சே சில பேசுகிறது இருக்குல்ல, சும்மா அடிச்சு விடுவோம், சும்மா எதையாவது பேசுவோம். இன்றைக்கி வரைக்கும் ஒரு குரூப் வந்து நான் ஏதோ அரசியல் கட்சிக்கிட்ட காசு வாங்கிட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பவரில் இருக்கீங்கல்ல எல்லா இடத்துலையும், அப்படி வாங்கினேன்னா எடுத்து வெளியே காட்டு, நான் அது வாங்கியிருக்கேன்னு. செம்ம காண்டா இருக்குது எனக்கு அதெல்லாம் பார்க்குறப்போ. அதை ஏன்னா அதுக்கு ஜால்ரா போடுறதுக்கு 4 பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அவனுக்கு என்னன்னே தெரியாது. இவன் ஒரு அஜெண்டா வச்சு பேசிகிட்டு இருப்பான், அவன் அதை கேட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் செம்ம காண்டாகுது. இதெல்லாம் பேச வேணாம்னு நினச்சேன். பட் கம்மிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே கதை தாங்க. அங்கே ஒன்று பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துட்டு சைடில் போயிடலாம், எனக்கு இது பிரச்சனையே கிடையாது. நான் எப்பவும் போல் சோழா ஹிஸ்ட்ரி பல்லவா ஹிஸ்ட்ரின்னு பேசினேன்னா அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் நிறைய பேர் அதை தான் எதிர்பார்க்குறீங்க. எனக்கும் பேசுகிறது அதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த மாதிரி ஏதாவது நடக்குதுன்னு ஃபேக்ட் செக் பண்ண வந்தால் கடைசியில் நம்மளை போட்டு நசன்னு கடிச்சிட்டு இருக்கிறது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு டவுட்டுமே இருக்குது. இதை நான் ஒரு மாதிரி சோகமாக இருந்தாலும் பெருமையாக இருக்குதுன்னு இந்த மொமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா உண்மையிலே இதெல்லாம் பேசினாங்க தெரியுமா, அது நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? நிறைய பேர் வந்து இதை பரப்புனவங்க இருக்காங்க. நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஹவுசஸ்லேயே சொல்கிறேன், நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? அக்ராஸ் லாங்குவேஜஸ், நான் குளோபல் லெவலில் சொல்கிறேன், நீங்களே பார்த்துருப்பீங்க.
அவங்களெல்லாம் விட்டு நீங்கள் என்ன ஞாபகம் வருதுங்கிறப்போ நான் யோசிச்சேன், ஏன் இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம நியாயமாக இருந்தாலும் நம்மளை போட்டு நசநசன்ட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் யாரும் பார்க்குறது இல்லை, நம்மளை தான் பார்க்குறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே நியூஸ் சோர்ஸோ நம்ம நிறைய இடத்துல இருந்துட்டு இருக்கோங்கிறப்போ சோகமாக இருந்தாலும் பெருமையாக இருக்குது மக்களே. ஸோ இது வந்து ஒரு விதத்தில் ஒரு ரேண்டா என்னன்னு தெரில. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் டாக்கிங் அபவுட் இட். அண்ட் ஒன் மோர் விஷயம் நான் பேசணும்னு நினச்சேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன்ப்பா. கிளிக் பைட். மதன் கிளிக் பைட் பண்ணாத ப்ரோ, லெட்ஸ் பி ஆனஸ்ட், ஓகேவா? நம்ம ஆனஸ்ட்டாக பேசுவோம் ஸ்குவாடு. நீங்கள் ஒரு யூடியூபர், இவன் கிளிக் பைட்டே பண்ண மாட்டான்டா அப்படின்னு ஒருத்தங்களை சொல்லுங்களேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மோஸ்ட்டாக மில்லியனில் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய நிறைய 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 சேனல்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க என்னமோ வீடியோக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் வேறு எவனையாவது வந்து பேசுகிறதுனால நீங்கள் அப்படி இல்லைன்னு நினச்சிப்பீங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இஃப் யூ ஹாவ் டு ரீச் ஈவன் அ மில்லியன் நம்பர்ஸ், ஈவன் ஏன் மில்லியன் சொல்கிறேன்னா அது கம்மி நம்பர் அப்படிங்கிறதுக்கு சொல்லலை, பட் அது ஒரு க்ரோத்தில் இருந்தாலும் 10 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அந்த இடத்துக்கு வர எவனாக இருந்தாலும் பெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஈகோ சிஸ்டம் அப்படி இருக்குது. யூடியூபுங்கிற ஒரு இடத்துல நீங்கள் பெயிட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. இது எப்படி தெரியுமா இருக்குது? ட்ரெய்லரில் வந்து நீ படத்தில் இருக்கிற கதையை மட்டும் சொல்லு, எக்ஸ்ட்ராவாக பில்டப் கொடுக்காதனா. பில்டப் கொடுக்கறதுக்கு தான் ட்ரெய்லரே, நம்மளை தேட்டருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு தான் அவன் ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணுறான், போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளை எக்ஸைட் பண்ணுறதுக்கு தான். அதை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு அது புரியவே இல்லை. அதில் வந்து இந்த மாதிரி வைக்காத, அந்த மாதிரி கண்டென்ட் வைக்காதனா அதில் ஒரு நியாயம் இருக்குது, நான் அதை எடுத்துக்கிறேன். ஐ ஹவ் ஃபிக்ஸ்ட் இட். பட் பெயிட்டே பண்ணக்கூடாது, கிளிக் பைட்டே இருக்குன்னா நீங்கள் சொல்லுங்களேங்க, நம்ம நீங்கள் பார்ப்பீங்களா? மனசு தொட்டு சொல்லுங்களேன். அப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொண்டு வருவீங்க. எனக்கும் அப்படி யூடியூபர்ஸ் தெரியும் சரியா. ஆனால் உங்களோட வியூஸ்லாம் எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். இட் ஒன்ட் ஒர்க். இது என்னோட வேலை. ஐ எம் திஸ் ஆஸ் அ ப்ரொஃபஷன். நான் வந்து ஜோஹோவில் வேலை பார்த்துட்டு இருந்த மாதிரியே வேலை பார்த்துட்டு இங்கே இருந்தேன்னா அப்போலாம் வெயிட்லாம் பண்ணதே கிடையாது. ஏன்னா எனக்கு தேவையே இல்லை. ஏன்னா இங்கே வர வியூஸ் வந்தாலும் வரலனாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா இதை நம்பி நான் வாழவே இல்லை. பட் இன்றைக்கி இது என் வேலை, இது என் வாழ்க்கை. என்னை நம்பி இங்கே ஒரு 30-40 பேர் இருக்காங்க. ஐ ரன் அ கம்பெனி. ஸோ மல்டிபிள் திங்ஸ் அசோசியேட் ஆகிறப்போ நான் வெயிட் பண்ணுறத நியாயப்படுத்துகிறேன்னு சொல்லலை. வெயிட் பண்ணாமல் நான் மட்டும் இனிமேல் வெயிட் பண்ணாமல் இருக்கேன்னு சொன்னேன். கிளிக் பைட்டுங்க தம்ப்நெயில்ல நான் எக்ஸைட்டிங்காக வைக்கலைன்னா நான் காணாமல் போவேங்கிறதான் யதார்த்தமான ஒரு உண்மை. ஆனால் அதுலேயுமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் நான் இருந்துகிட்ருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்களா கிளிக் பைட்டே இருக்கக்கூடாது? மிஸ்டர் பீஸ்டோட தம்ப்நெயில் போய் பாருங்கள், கிளிக் பைட் இருக்கும், ஓகேவா? மிஸ்டர் பீஸ்ட் நான் சொல்கிறேன், பயங்கரமாக வாயை திறந்துட்டு இருக்கிற மாதிரி. வாயை திறந்தா ஒரு நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வரும், வாயை மூடினா ஒரு நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வரும். இது மிஸ்டர் பீஸ்ட்டுக்கு பொருந்தும், ஓகேவா? ஃபுட் ரிலேட்டடாக கண்டென்ட் பாருங்களேன், குவான்டிட்டி இவ்வளோ தான் இருக்கும். ஒரு பிரியாணி வந்து என்ன இருக்கும், இவ்வளோ தானே இருக்கும், இதானே சாப்பிடுவோம், இந்த 2 கையில் நம்ம தூக்கிட முடியல இந்த பிரியாணி பொட்டலத்தையும். தம்ப்நெயில்ல வந்து அந்த பிரியாணி அப்படியே பெருசாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சொசைட்டியை நம்ம மாற்றி வச்சாச்சு. யூடியூபோட அல்காரிதம் இப்படி தான் ஒர்க் ஆகுது, ஓகேவா? ஃபேக் கிளிக் பைட் வைக்கக்கூடாது. நான் வந்து பிரியாணியை தம்ப்நெயில்ல வச்சுக்கிட்டு நான் வந்து தண்ணி குடிக்கிறது ஏன் நல்லதுன்னு பேசினேன்னா அது தப்பான கிளிக் பைட்டு. பட் பிரியாணியை பற்றி பேசுகிறப்போ பிரியாணியை எக்ஸாகரேட்டடாக காமிக்கிறது, ஆப்வியஸாக பிரியாணியை பிடிச்சவங்க உள்ளே வந்து பார்க்குறதுக்கு. ஏன்னா 10 பிரியாணி வீடியோ இருக்கும், அதில் இந்த வீடியோ எப்படி கிளிக் பண்ணுவீங்க? இந்த இடத்துல தான் காம்படிஷன் இருக்குது. இதை ஏன் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, கிளிக் பைட் வைக்கிறது தப்புன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நோ, இதுதான் இங்கே இருக்கிற சிஸ்டமே. பட் ஆல் திஸ் பீங் செட், நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து சேனலில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நான் இதெல்லாம் ஆனால் பெருசாக வந்து பேச மாட்டேன். ஏன்னா நான் வந்து வேறு ஒரு ஜோனில் இருந்தேன். நான் மதன் கௌரி ஆஸ் அ பர்சன் 2023 and 24 நான் வேறு ஜோனில் இருந்தேன். இப்போ தான் நான் மறுபடியும் ஒரு நார்மல் ட்ராக்குக்கு வரேன். இனிமேல் அவ்வளோதான், வந்தாச்சுல டப்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கேன். பட் யா, ஸோ ஃபன்னாக பார்த்து இதை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அவனுக்கு அது ஒரு ஈகோ, எனக்கு அனுப்பிச்சிட்டா வந்து பயங்கரமாக ஹைப். அப்படி இவ்வளோ நான் பேசினேனாலும் என்கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவில் கேட்டாங்க, ஒரு பாட்காஸ்ட்டில், சாரி, நீங்கள் ஏன் நிறைய இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களை பற்றி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் நிறைய ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சர் தான். என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு நான் யாருன்னு நல்லாவே தெரியும். என்னை யாருன்னு தெரியாதவங்களுக்கு எதையாவது ஒன்று பேசணும்னு நினச்சி பேசுகிறவன் நான் நம்பணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவன் நம்ப தான் போகிறாங்க. தோஸ் ஹூ பாதர் டோன்ட் மேட்டர். நம்மளை போட்டு நசங்கிறாங்க தெரியுமா, அவங்க மேட்டரே கிடையாது. தோஸ் ஹூ மேட்டர், உண்மையிலே நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்கல்ல, தே டோன்ட் பாதர். அவங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை பார்த்துட்டு தான் இருக்க போகிறாங்க. இது பயங்கரமான லைனில் இது யூடியூப்க்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் லைஃப்லேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஓகே ஸ்குவாட், நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்குது, நம்ம மேலே எப்படி வன்மத்தை கக்குறதுன்னு காத்துட்ருக்கிற 4 உனைகளை பற்றியும் நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இட் ஆன்சர்ட் ஃபேர்லி. எனக்கு நிறைய பேர் மேலே வந்து எனக்கு கோவம்லாம் கிடையாது, நிறைய கிரிட்டிக்ஸ் இருப்பாங்க. நான் அதனால் எனக்கு ஒருத்தங்க கிரிட்டிக்காக ப்ராப்பராக ஒரு கிரிட்டிசிசம் என் மேலே வைக்கிறாங்கன்னு தோணுச்சுன்னா நான் ஆல்வேஸ் டேக் இட். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அதை ஏன் நீ வந்து சண்டை போட மாட்டேங்கிற? ஏன்னா பாயிண்ட் கரெக்டாக இருந்தால் அது எடுத்துக்கிறதுல எனக்கு ஈகோவே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பொய்யா வன்மத்தை பரப்புறான் தெரியுமா, அவனை வாழ்க்கை ஃபுல்லாக நான் கண்டுக்கவே மாட்டேன். அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனையே அதுதான்.
உங்களை ஒருத்தங்க வன்மத்தை கொட்டுறாங்க தெரியுமா, அவங்கள கண்டுக்காதீங்க. கத்தி 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 வாய் வலிச்சு கத்துறதை நிறுத்தி ஓரமாக போய் நீங்கள் வளர்றதை வேடிக்கை பார்ப்பாங்க. அதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். டோன்ட் கேர் அபவுட் தெம். ஸோ யா, I'll see you tomorrow. Until then, bye. And நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக என்னோடய இன்ஸ்டாகிராம் கூட பெருசாக நான் போஸ்ட் பண்ணவே இல்லை. ஐ வில் ஸ்டார்ட் போஸ்டிங் அகெயின். என்னோடய லைஃப் என்ன எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்து நீங்கள் நான் இன்னும் மதனை தெரிஞ்சுக்கணும், கமான் மதன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, கமான் வேலு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் மதன் கோரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் a verified profile, you can easily follow. I'll see you tomorrow. Until then, bye. Love you all. Take care. And இந்த வீடியோவை நான் போன வீடியோவில் சொன்னதையே சொல்கிறேன். வதந்தியை பரப்புறவன் சைனா வைரஸை பற்றி மட்டும் இல்லை, மதனை பற்றி வதந்தியை பரப்புறவன் கிட்டையும் இந்த வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.